சரியில்லையா? எனக்கு சரியாதான் இருக்குது. முடிச்சு பாருங்க யாருன்னு. அந்த பக்கம். இல்லம்மா, என்ன சமாச்சாரம்? என்னங்க புதுசா சமாச்சாரம்? எங்களுக்கு சாவி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவ கை ஒசந்து போச்சு. வர வர அவளுக்கு மவுசு அதிகமாயிட்டு இருக்குங்களே. புள்ள என்னடான்னா அவளை பாக்குற போதெல்லாம் பாச்ச கால மாதிரி மிரள்றான். திடீர்னு ரத்த கிளறி அவரை வந்து நிக்கிறான். அவ என்னடான்னா பேய் பிடிச்ச மாதிரி அலையிறா. ராத்திரி எல்லாம் எங்களுக்கு தூக்கம் இல்லைங்க, ஒரே பயமா இருக்குங்க. எல்லாம் செய்யும். நீ வா. மந்திரிச்ச இளவச்சம்பழம், இதை பணம் நகை இருக்கக்கூடிய பெட்டியில் கொண்டு போய் வைத்து விடு. அது என்னென்னமோ வேலை செய்யும். ஐயா, நீங்க சொன்னபடி செய்தா உங்களுக்கு நாங்க கோயில் கட்டி கும்பிடுறோங்க. வரங்க. சென்று வா. என்னடா திருச்சடை, உனக்குமா உடம்புக்கு சரியில்லை? பின்ன என்ன, முதல்லயே 9 நாள் பட்டினி. அவங்க கிட்ட ஒண்ணு வாங்கிக்காம எலுமிச்சை பழத்தை சும்மா கொடுத்து விட்டீங்க. இப்ப நான் எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்துருக்கிறதா இல்லையா? ஆமா. அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பணம் இருக்கக்கூடிய பெட்டியில் கொண்டு வைக்க போறாங்க. அந்த பெட்டி பணத்தை சுமந்துக்கிட்டு வந்து என் முன்னால கொண்டு வைக்க போகுது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும். நல்லதையெல்லாம் தரும் அன்பரு என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. எல்லாரும் சீச்சிருமா அம்பா. அந்தம்மாதியும் இல்லா ஜோதியே அமரியனும் மாயே அருள் புரிவாயே கண்காணும் தெய்வமே. மா சுந்தரி சௌந்தரி நிதந்தரியே. ஓம் காமாட்சியே நமஹ, ஓம் அம்பாய நமஹ, ஓம் திரிசக்தியே நமஹ, ஓம் காளியே நமஹ, ஓம் சிவசக்தியே நமஹ, ஓம் புவனேஸ்வரே நமஹ, ஓம் பாலாய நமஹ, ஓம் திரிபுராய நமஹ, ஓம் மாய நமஹ, ஓம் பார்வதியே நமஹ. என்ன நெத்தி அழுந்தது? தாயே, என்ன படைத்தவளே, சோதிக்கிற கட்டத்தை தாண்டி விளையாடுற கட்டத்துக்கு வந்துட்டியா? என் விரலுக்கு உணர்த்தின நீ என் நெஞ்சுக்கு நினைவுக்கு உணர்த்துமா? நான் பார்த்த அம்மன் இந்த ஊரு உலகம் பார்க்கட்டுமா? இந்த அம்பரம் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ண இந்த அம்மன் சாதாரண கருஞ்சதுக்கு இல்ல, நான் என் கண்ணால பார்த்த தெய்வ நாயகி. நான் எல்லாத்துக்கும் நிரூபிக்கணுமா? பேசுமா பேசுமா, அம்பலம்னு ஒரு வாட்டி சொல்லுமா. அம்பலம்மா ஒரு அர்ச்சகமாவாளே, அம்பலம்னு சொல்லுமா. என்னுடைய பிறகு நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன்பா. அம்பா அப்பா, நம்ம குழந்தை மாதிரிமா, நான் விளையாடுமா. அம்மா அப்பா அப்பா. எங்கடா அப்புறம் இவ்வளவு அவசரமா? அந்த பேய் வீட்டுல இல்ல, எங்கேயோ போயிருக்கு. அது வர்றதுக்குள்ள நான் எங்கேயாவது வெளியூர் போயிடுறேன். ஏன் தம்பி பயப்படுறேன்? இத பாரு, மந்திரவாதி எலும்பு மேலும் கொடுத்திருக்காரு. ரங்கா, நீ எங்கேயுமே போக வேணாம் கண்ணு. இனிமே நமக்கு எல்லாமே சாதகமா நடக்கும். ஐயோ ஐயோ, நான் அனுபவிக்கிற சித்திரவதை உங்களுக்கு தெரியாது. எந்த நேரத்துல அவ என்ன கொள்வாளோண்டு பயந்து அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அந்த மந்திரவாதியை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு ஓடுறத தவிர வேற வழியே இல்லை.
வேஷ்டி போட்டுக்கிட்டு நிக்கிறத பாத்தியா? இவ என்ன காளியா? இல்ல, பத்ரகாளி. உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியா விரட்டுச்சான். ஏண்டி கொஞ்சம் இடம் கொடுத்தா எங்களே மிரட்டியா? போடி உள்ள. நான் தான் வந்துட்டேனே, இன்னும் இங்க என்ன வேலை? ஏண்டி எம்மகனே மிரட்டியா? என்னம்மா இவ தலை பாவங்களா இருக்குடி. ஐயோ வலிக்குதே. மகனே நீ சொன்னது நிஜம்தானா? என்ன இவ பேய்டா, இவ பிசாசு, இவ பூதம், இவ நீலி, இவ மூடி. அதுக்கு மேல பேச வேண்டாம். பேசுடி, அப்பதானே பேசுறேன். பேசு. என்ன அம்மா அம்மா என்னம்மா? ஐயோ என்னாச்சு? அம்மா என்னம்மா பேச முடியலையம்மா. உங்களால பேச முடியலையா? கேட்க முடியல. பாவி அக்கா நீ ஒண்ணு பேசாத, எல்லாரும் போயிடுங்க. போயிடுங்க கேட்டு போங்க. என்னது? எலுமிச்சம்பழம் பிரசாதம் பெட்டியில வச்சா நல்லது. வாங்க வாங்க. முன்னாடி இது வரவேற்பெல்லாம் புதுசா இருக்குது. எங்க போயிருந்தீங்க? அட இங்க பாடுறா, பொருளை தேடுற மாதிரி புருஷனை தேடுற. எப்பங்க வந்தீங்க? என்னடி தவாய்க்கிறீங்க? முந்தி எல்லாம் வரும்போது ஏன் வந்தேன்னு கேட்பீங்க. இப்ப வந்து எப்ப வந்த நான் கேக்குறேன். அப்படி என்ன பார்த்தோன்னு உனக்கு ஒரு கிளுகிழுப்பு ஆட்டாக்கரை ஏதாவது போதனை ஐயோ, பண்ணாளா? கிளுகிழுப்பு இல்ல, சலசலப்பு இல்லைங்க. அம்மாவை பாருங்க. உங்க அம்மாவை பாக்குற மாதிரி என்ன இருக்கு? முறை மாதிரி ஒரு மூஞ்சி. என்னது இது? தொடப்ப கட்ட மாதிரி உங்க முகம் இருக்கான். புடப்பக்கட்டியா நானு? அப்போ என்ன புடிச்சு வீடு கூட்ட போறீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டுக்கு என் தம்பிக்கு பொண்ணுன்னு ஒரு பேய கொண்டாந்தீங்களே, ஏடி அவனுக்கு என்னடி? அந்த பேய் தான் அம்மாவை எதிர்த்து பேசுச்சு. அம்மா மொள்ள ஒரு குட்டு குட்டினாங்க. அவ்வளவுதான், நாக்கு இழுத்துடுச்சிங்க, பேச முடியலீங்க. அம்மா நாக்கு இழுத்துடுச்சிங்க. இழுத்துடுச்சா? பேஷ். நாக்கு இருந்தா மாத்திரம் உங்க அம்மா என்ன பண்ண போறா? பொன்மொழியா ஒதுக்க போறா? இல்ல இல்ல, இதுக்கு ஒரு விமோசனம் இருக்குது. உன்ன மாதிரியே இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கும் இது இழுத்துருச்சு, பேச வரல. ஆனா உங்கள மாதிரி இல்ல, கொஞ்சம் தெய்வ பக்தி உண்டு. நேரா கோயிலுக்கு வந்து அம்மனை மனசார நினைச்சுக்கிட்டு அப்படியே நின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள தன் அறியாம பாட்டே பாடினாங்களே பாக்கணும். அம்மா, நீ பாடுமா, பாடு பாடுமா. என்னடி உங்க அம்மால பாட சொன்னா வாசிக்கிறாங்க. ஆத்தாடுங்க, நல்லா வந்து வாச்சாடுங்க. கடவுளே, இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல புத்திய. தேவி, கூப்பிட்டையா? கூப்பிட்டியாவா? பயந்துட்டியா? என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே, நீ ஏன் பயப்படணும்? நான் பயப்படல. வழக்கமா பூவை நான் இப்படி போட்டுதான் பழகிருக்கிறேன். தனக்குத்தானே பூ போட்டுக்கிறதே நான் இப்பத்தாமா பாக்குறேன். வீட்டுல கூட எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, உன்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் கூட உன்னுடைய உருவத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறேன். எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு தேஜஸ் வந்திருக்கு, காலம் வந்திருக்கு? காஞ்சிக்கும் காப்பிக்கும் மதுரைக்கும் உருவத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சக்தி ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஆமாம்மா. சொல்லாமாடி தெய்வக்கலையோடு இருக்கிற அந்த முகத்தை பார்த்து, அந்த தேவையை பார்த்து பேயின் சொல்லாமா? நீங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தைக்கு கன்னத்துல போட்டுக்கணும் தெரியுமா? நல்ல காரியம் பண்ணி இருக்கு இந்த தெய்வம் இந்த வீட்டுக்கு வந்து. என்ன நல்ல காரியம்? பேசக்கூடாத வாய்க்கு பூட்டு போட்டிருக்க. இதை விட வேற இன்னும் நல்ல காரியம் வேணும். எந்த வாய் பேசணுமோ அந்த வாய்க்கு பேசுற சக்தியை கொடுத்திருக்கு. இந்த உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி குட்டினாத்தான் அறிவே வரும். ஆமா, தெரிஞ்சுக்குங்க.